ஹாய் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். 2025 உயர்தர பெறுபேறுகள் வெளியானதோடு மாணவர்கள் 2 வகையான நிலைப்பாட்டில் இருப்பீங்க. சிலர் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பெறுபேறு அல்லது நல்ல பெறுபேறு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் சிலர் கவலையோடு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பெறுபேறு கிடைக்கல அல்லது மோசமான பெறுபேறு கிடைச்சிருக்கு. கவலைப்பட வேணாம் என்று பொய்யான ஆறுதல் வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பல. கவலைப்படணும். மனிதர்கள்ட கவலைங்கிறது மனிதர்கள்ட முக்கியமான உணர்ச்சிகளில் உண்டு. அந்த கவலையை வெளிப்படுத்தணும். முடிஞ்சால் அழுங்க. யாரோடு சரி உங்களுக்கு நெருக்கமான ஒருவரோட உங்களோட கவலையை ஷேர் பண்ணுங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதுதான் அவசரமாக முடிவெடுக்கிறது. எந்த ஒரு முடிவையும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற நேரம் அல்லது உணர்ச்சி பிரவாகத்தில் இருக்கிற நேரம் நீங்கள் எடுக்கக்கூடாது. அது கவலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உச்சகட்டத்தில் இருக்கிற நேரம் நீங்கள் எடுக்கிற முடிவு அறிவுபூர்வமானதாக இருக்காது. எனவே நீங்கள் எடுக்கிற முடிவு பிழையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இந்த கவலையில் அல்லது இந்த மகிழ்ச்சியில் ஒரு 3-5 தினங்கள் நீங்கள் கழிக்க வேண்டி வரும். அதற்கு பிறகு உங்களோட மனம் கொஞ்சம் ஆறுதல் அடையும். அதற்கு பிறகு நீங்கள் யோசித்து அடுத்து என்ன செய்யலாம்னு முடிவெடுத்து கொள்ளுங்கள். அடுத்தது படிக்கிறதா அல்லது வேறு கோர்ஸுகளை செய்கிறதாங்கிறது சம்பந்தமாக நீங்கள் அதுக்கு அப்புறமா யோசித்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் அது சம்பந்தமான வழிகாட்டல் தேவைப்படுற நேரம் என்னையும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எனது வாட்ஸ்அப் இலக்கம் கீழே தரப்பட்டிருக்கு. அதே போல் பெற்றோருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்களும் உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் குறைச்சி கொள்ளணும். உங்களோட மாணவர், உங்களோட மகன் இயலுமான வரைக்கும் தனது முயற்சியை செய்திருக்கிறார். அவருடைய பெறுபேறு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரலைங்கிறதுக்காக நீங்கள் அவரை ஏசுறது, கடிந்து கொள்வது, அடிக்கிறது, அவரை ஒதுக்கி வைக்கிறது, அவருக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிறது போன்ற கெட்ட செயல்களை, கெட்ட முன்னுதாரணங்களை செய்ய வேண்டாம் என்று அன்பாகவும் பணிவாகவும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 3-5 நாட்கள் போகிற நேரம் உங்களோட உணர்ச்சியும் கொஞ்சம் குறையும், ஆறுதல் அடையும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களோட பிள்ளையோடையும் உரிய ஆட்களோடையும் பேசி அதுக்குரிய தீர்மானங்களை நாங்கள் மேற்கொண்டு கொள்ளலாம். என்ன? ஸோ அப்படி செஞ்சு கொண்டால் இந்த இந்த எதிர்வருகின்ற 3-4 நாட்கள் கொஞ்சம் நீங்கள் ஆறுதலாக இருக்கலாம். எனவே அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி.